வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஈரோடு கோபையா பேசுகிறேன். நமது அடுத்த வகுப்பு சென்னிமலை ஆண்டவரின் அரும் பெரும் கருணையினால் கிடைத்த அற்புதமான வகுப்பு. ஆம் நண்பர்களே, சனி பகவான் A to Z. நண்பர்களே, பயமுறுத்தும் கிரகம். ஒரு 7.5 சனியாக சனி பகவான் வந்தாலும், அஷ்டம சனியாக வந்தாலும், கண்டக சனியாக வந்தாலும், சனி பகவானை பார்த்து பயப்படாதவர் யாரேனும் உண்டா? ஏன் பயப்பட வேண்டும்? எதற்காக பயப்பட வேண்டும்? ஒரு கிரகத்தை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிந்து கொண்டால், அஷ்டம சனி வந்தால் என்ன, 7.5 சனி வந்தால் என்ன, கண்டக சனி வந்தால் என்ன, அல்லது சனி பகவான் எந்த மோசமான நிலையில் இருந்தாலும் அதை சரி செய்து கொண்டு எப்படி போக வேண்டும் என்பதனை உணர்த்தும் ஒரு அற்புதமான வகுப்பை உங்களுக்கு வருகின்ற 18ஆம் தேதி மாலை 7 மணி அளவில், அதாவது வருகின்ற வெள்ளிக்கிழமை மாலை 7 மணி அளவில் தர இருக்கிறோம். 8 நாள் வகுப்பாக 2200 ரூபாய் கட்டணத்திலே சனி பகவானை பற்றி முழுமையான ஒரு வகுப்பாக, 7.5 சனி நடந்தால் எப்படி இருக்கும், அஷ்டம சனி நடந்தால் எப்படி இருக்கும், சனி அஸ்தமனமானால் எப்படி இருக்கும், குரு சனி என்றால் அதை பற்றி பயப்படுகிறார்களே, அதை எப்படியெல்லாம் குரு சனிக்கு உண்டான விளக்கம் என்ன, செவ்வாய் சனி என்றால் விபத்து கண்டம் என்கிறார்களே, அதற்கு உண்டான விளக்கம் என்ன, ஒருவர் இன்ஜினியரிங் தான் படிக்க வேண்டும் என்று இருக்கிறதா, எப்படி படிப்பை சனி பகவான் நிர்ணயம் செய்கிறார், ஒருவருக்கு அளப்பெரும் சொத்துக்களை, அரும்பெரும் சொத்துக்கள், மிகப்பெரிய சொத்துக்களை வாரி வாரி வழங்கி கொண்டே, பொறுமையாக வழங்கி கொண்டே இருக்கிறாரே, அது எப்படி? உங்கள் வீட்டிலே எந்த உறவு, சனி என்றால் வெயிட் என்று பொருள், எந்த உறவு வெயிட்டாக இருக்கிறது, சனி எந்த நிலையில் சனி பகவான், சனி என்றால் இரும்பு என்று இருக்கிறது, யார் இரும்பிற்கு உரியவர், இரும்பு தொழிலா அல்லது நிலத்திற்கு கீழே செய்யும் அனைத்து தொழில்களுக்கும் காரகன் சனி பகவான் தான். அதை எப்படியெல்லாம் உங்கள் ஜாதகத்திலே உணர்த்துகிறார்? சனி பகவான் உங்கள் ஜாதகத்திலே தொழில் காரகனாக இருக்கிறாரா, இல்லை கர்மாவின் காரகனாக இருக்கிறாரா? வறுமை என்றால் சனி என்கிறார்களே, உண்மையிலேயே வறுமைக்கு உண்டானவன் சனிதானா, அல்லது சனி மிகப்பெரிய தலைவர்களுக்கு முதல்வர், பிரைம் மினிஸ்டர் என்று அற்புத பதவிகளை அவருடைய திசையிலே கொடுத்திருக்கிறாரே, அது எப்படி என்பதனை அனைத்தும் நண்பர்களே, இந்த வகுப்பானது ஒரு அரும் பெரும் அற்புத வகுப்பு. ஏனென்றால் சனிதான் கர்மாவின் காரகன், தொழிலின் காரகன், நோயின் காரகன், பல விஷயங்களுக்கு காரகனாக சனி பகவான் வருகிறார். அத்தனையிலும் எளிமையாக 12 பாவங்களுக்கும் சனி பகவான் அமர்ந்தால் என்ன பலன், உதாரண ஜாதகங்களுடன், மிக அற்புதமான விளக்கங்களுடன், உங்களுக்கு பிடித்த என்னுடைய ஸ்டைல் பரிகாரங்களுடன், சனி பகவான் எந்த நிலையில் இருந்தால், ஒரு நீசமானால் அவர் என்ன பலனை செய்கிறார், அஸ்தமனமானால் அவர் என்ன பலனை செய்வார், அப்படி உள்ளவர்களுக்கு என்ன பரிகாரம், எல்லாவற்றையும் ஒரு முழுமையாக இணைத்து A to Z சனி பகவானை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு இனி இதற்கு மேல் இல்லை என்பதனை போல் ஒரு அற்புத வகுப்பாக கொடுக்க இருக்கிறேன். நண்பர்களே, மறந்து விடாதீர்கள், வருகின்ற வெள்ளிக்கிழமை நமக்கு 7 மணி அளவிலே ஜூம் வகுப்பாக 8 நாள் வகுப்பாக தர இருக்கிறேன். 8ஆம் எண் சனி பகவான் என்றால் 8ஆம் எண் யாருக்கெல்லாம் மிகச்சிறந்த வாய்ப்புகளை வழங்குகிறது என்பதனையும், சனி திசை என்ன செய்யும், சனி புத்தி என்ன செய்யும் என்பதனை, சனி பகவானின் பார்வைகள், 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை என்பது என்ன பலனை செய்யும், 3ஆம் பார்வை என்ன மாதிரி தனித்தனியான பலன்களை செய்கிறது, அதற்கு என்ன காரணம் என்பதனையும், 7ஆம் பார்வை என்ன பலனை செய்கிறது,
10ஆம் பார்வை என்னவனை செய்கிறது, அவர் அமர்ந்த இடம் எப்படியெல்லாம் வேலை செய்கிறது என்பது அனைத்தையும் தெல்ல தெளிவாக மிகச் சிறப்பாக சொல்லிக் கொடுக்க போகிறேன் நண்பர்களே. நீங்கள் சனி பகவானை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு ஜோதிடர் கூட இல்லை நண்பர்களே, சாதாரண எளிய மக்கள் கூட இந்த வகுப்பிலே சேர்ந்து கொள்ளலாம். அப்படி ஒரு அற்புத வகுப்பாக இந்த வகுப்பை நடத்தி தரப்போகிறேன். எளிமையாக பலர் எடுப்பதற்கும் ஒரு அற்புத வகுப்பாக. சனி பகவானை ஒரு இடத்திலே ஒரு ஜாதகத்திலே ஒரு கட்டத்தில் இருந்து விட்டால் என்ன மாதிரியெல்லாம் பலனை தருகிறார் என்பதனை மிக மிக எளிமையாக விளக்கப் போகிறேன். சேர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் கடைசி நேரத்திலே பணம் கட்டினால் சில நேரங்கள் சர்வர் கூட, என்னுடைய பேங்க் சர்வர் கூட லாக் ஆகி விடுகிறது. எனவே மிக சீக்கிரமாக இருப்பது ஒரு 3 நாட்கள் தான். அதை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் வெற்றி அடைய வேண்டும். இந்த வகுப்பானது சனி பகவானை பற்றி அனைத்தையும் உங்களுக்கு கொடுத்து கொண்டே போகிறேன். சனி ஸ்லோ என்கிறார்களே, அது என்ன ஸ்லோ? இப்போ பாருங்கள், ஒருத்தருக்கு லாபம் வருது. ஸ்லோ என்றால் என்ன தெரியுமா? கோடிக்கணக்கான பணத்தை தினம் தினம் பொறுமையாக அப்படி அழித்து கொண்டே இருப்பது. இதே வறுமை என்கிறார்களே, அது எப்படி தெரியுமா? இவரை கொஞ்சம் கொஞ்சமாக வறுமையிலே கொண்டு போய் மரணம் வரை தள்ளுவது. அந்த மரணத்தை எப்படி தருகிறார் சனி பகவான்? அதேபோல் என் வாழ்க்கையெல்லாம் இப்படித்தானா என்பவர்களுக்கு ஒரு ரிலீஸ் செய்யும் வகுப்பாக சனி பகவானை எந்த நிலையில் அணுகினார், எப்படிப்பட்ட ஒரு ரிலீஸை வாழ்க்கையிலே தருகிறார் என்பதனையும் விளக்கும் வகுப்பாக தரப்போகிறேன். நன்றி நண்பர்களே. வருகின்ற வெள்ளிக்கிழமை இரவு 7 மணி அளவிலே ஜூம் வகுப்பு தொடங்குகிறது. அனைவரும் சேர்ந்து கொள்ளுங்கள். இந்த வகுப்பை தவற விடாதீர்கள். நன்றி நண்பர்களே. உங்கள் ஈரோடு டிஆர் கோபு ஐயா.